நமது சேனலை பார்க்கும் அனைத்து தமிழ் நல்லுள்ளங்களுக்கும் எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வரவு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திங்க, பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க இந்த வீடியோ ஒரு ஸ்டூடியோ சம்மந்தமானது. இன்றைக்கி ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணாத ஸ்டூடியோவே இருக்க முடியாது. ஏன்னா ஃபோட்டோஷாப்பில் வச்சு தான் ஸ்டூடியோவை இன்றைக்கி ரன் பண்ணுறோம். முக்கியமான ஒரு ஆப்ஷன் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்கியமான ஆப்ஷன் அப்படின்னு சொன்னால் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க, இதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்றத இதுக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க. இந்த ஆக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியில் ஆக்ஷன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம வீடியோக்குள்ளே கொண்டு வர்றது. இன்னொன்று நாமளே ஆக்ஷனை ரெடி பண்ணி நாம் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது. இப்போ நாமளே ஆப்ஷனை எப்படி ரெடி பண்ணி நாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்ஷன் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோவில் என்ன கரெக்ஷன் செய்கிறோமோ இது அப்படியே என்ன சொன்னால் மல்டிபிள் ஃபோட்டோஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோட்டோஸ்க்கெல்லாம் அப்படியே சேமாக இதை மூவ் பண்ணும். ஒரு ஃபோட்டோவில் என்ன ரெடி பண்ணியிருக்கோமோ அதை எல்லாத்தையுமே எல்லா ஃபோட்டோவுக்கும் இந்த ஆக்ஷனில் சிங்கிள் கிளிக்கில் பேட்ச் ஃபைலாக ரெடி பண்ணிக்கலாம். கேமராவில் நாம் எடுத்த ஃபோட்டோ எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சைஸில் இருக்கும். இதை நம்ம ஒரு சேம் சைஸாக மாற்றணும் அப்படின்னா ஒரு 6:4 இல்லது 12:8 மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஃபோட்டோவுக்கும் இந்த மற்ற எல்லா ஃபோட்டோவுக்கும் நாம் உட்காந்துக்கிட்டு கிராப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஃபோட்டோவில் கிராப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லா ஃபோட்டோவுக்கும் கிராப் பண்ண முடியும். இப்போ ஒரு ஃபோட்டோவில் கான்ட்ராஸ்ட்டோ இல்லை பிளாக்கோ அதிகப்படுத்தணும் இல்லை இன்க்ரீஸ் பண்ணணும், இது சேமாகவே எல்லா ஃபோட்டோஸ்க்கும் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா இந்த ஒரு ஆக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கொண்டு போகலாம். அதை இன்றைக்கி எப்படி பார்க்குறோன்றது தான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கம்ப்யூட்டரில் நம்ம ஒர்க் பண்ணுற ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஒரு ஃபோல்டரில் வச்சுருப்போம். அந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபோட்டோவை எப்படி நம்ம கொண்டு ஆக்ஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபோல்டரில் நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது. ஆனால் நம்ம எல்லா ஃபோட்டோவும் எடுத்து வேலை பார்க்க போகிறதில்ல. ஆனால் ஒரு ஃபோட்டோவை மட்டும்தான் எடுத்து நம்ம வேலை பார்க்க போகிறோம். அந்த ஒரு ஃபோட்டோவை நம்ம ஃபோட்டோஷாப்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ண பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோஷாப்பில் விண்டோஸ்ன்ற ஆப்ஷனில் போனீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பட்டன் மோடுன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டன் மோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது ஆப்ஷன் மாறிடும். திரும்பவும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதில் நியூ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நியூ ஆக்ஷனுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். அப்படி என்ன நேம் கொடுக்க போகிறோன்னா, அப்படி கொடுத்து இந்த ஃபோட்டோ கரெக்ஷன் அப்படின்றத ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஃபோட்டோ கரெக்ஷன் மேக்ஸி கட்டிங் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், நாம் என்ன வேலை செய்கிறோமோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கும். அந்த அடாப்ட் ஃபோட்டோஷாப் ரெக்கார்ட் பண்ணி வைக்கும். அப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பிற்பாடு நம்ம இந்த ரெக்கார்டை எல்லா ஃபோட்டோஸுக்கும் தள்ளிவிட முடியும். இப்போ பாருங்கள், அந்த ஃபோட்டோஸினுடைய அளவு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 12 இன்ச்சுக்கும் இந்த பக்கம் 8க்கும் இருக்குது. பட் ஆக்சுவலாக இதை நம்ம 6:4 கிராப் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிராப் பண்ணியாச்சு. கிராப் பண்ணனோட அதனுடைய சைஸ் சின்னதாகிடும். ஆனால் சின்னதானாலும் நமக்கு தேவையான குவாலிட்டி அதில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோட்டோஸ்க்கு தேவையான கலர் பேலன்ஸ் பண்ணுறோம். கலர் பேலன்ஸில் நம்ம ரெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம், மெஜெண்டா குறைக்கிறோம், அதுக்கு போய்ட்டு ப்ளூ ஏற்றுறோம். இது நமக்கு தகுந்தாற் போல் என்ன கரெக்ஷன் வேணாலும் அந்த பர்டிகுலர் ஃபோட்டோவில் செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கும். ரெக்கார்ட் பண்ணி வச்சது இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். திரும்ப சேவ் பண்ணிடும். இப்போ க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ஃபோட்டோனுடைய எடிட்டிங் என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதேமாதிரி ஆக்ஷன் மோடுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம செஞ்ச எல்லாமே, நம்ம என்னென்ன கரெக்ஷன்ஸ் அந்த பர்டிகுலர் ஃபோட்டோஸில் செஞ்சோமோ அது எல்லாம் ரெக்கார்ட் ஆகியிருக்கும். இந்த ரெக்கார்ட் பண்ணி வச்ச அந்த ஃபைலை எப்படி எல்லா ஃபோட்டோவுக்கும் நம்ம மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸில் போயிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கில் போயிட்டு பேட்ச் அப்படின்னு இருக்கும். அந்த பேட்ச் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோஸ் ஓப்பன் ஆகும். அந்த விண்டோஸில் பார்த்தீங்கன்னா செட் 1ன்னு இருக்கும். அந்த ஆக்ஷனுடைய நேம் இருக்கும். ஏற்கனவே நம்ம என்ன நேம் கொடுத்தோம், ஃபோட்டோ கரெக்ஷன் மேக்ஸி கட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அந்த செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிற்பாடு நம்ம எந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே நம்ம செஞ்ச வேலைகள்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ஃபோல்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணி அந்த ஃபோல்டரை நம்ம
ரூட்டு காட்டி விடணும். ரூட்டு காட்டி விட்ட பிற்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு ஃபோட்டோவுக்கு என்ன வேலை செஞ்சோமோ அதை அங்கே 300 ஃபோட்டோ இருந்தாலும் சரி 500 ஃபோட்டோ இருந்தாலும் சரி அது செஞ்சிடும். அந்த க்ராப் பண்ணிவிடும், ரெட் கலர் கரெக்ஷனை பார்த்துரும், அது மெஜெண்டாவை வந்து அதே மாதிரி ஏற்றும், அந்த ப்ளூ கலர் கரெக்ஷனை பார்க்கும். மற்றபடி ஏதாவது டோப்பாஸ் என்ன வேணாலும் அந்த ஃபோட்டோஸில் என்னென்ன கரெக்ஷன் கொடுக்குறோமோ அந்த கரெக்ஷன் எல்லாத்தையுமே ஒரு 300 400 500 ஃபோட்டோஸ்க்கு தள்ளிட்டு போவோம். அதுவாகவே செஞ்சிடும். இப்போ பாருங்கள் எப்படி அதுவாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி செஞ்சது நமக்கு குறிப்பிட்ட டைமில் நம்ம ஒரு 5 மினிட்ஸில் 300 ஃபோட்டோவை செஞ்சிட முடியும். இது மாதிரி செஞ்சு நம்மளுடைய ஸ்டூடியோவில் நம்மளுடைய வேலையை ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுக்க முடியும். இதுக்காக தான் இந்த ஆப்ஷன். அடாப்ட் ஃபோட்டோஷாப்பில் ஆக்ஷன் எப்படி வேலை செய்யுது, எப்படி க்ரியேட் பண்ணுறோம், அதை எப்படி ஒர்க்கை முடிக்கிறோன்றதை நம்ம பார்த்தோம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.